கத்தியின்றி இரத்தமின்றி சாதிக்கலாம் வாங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இதுதான் உலக நடைமுறை. நாம் வளர வளர நம்மீது அவதூறு பேசுபவர்கள் முன் மௌனம் காத்திடுங்கள். அவர்கள் பேசிய வார்த்தை அவர்களையே திருப்பி அடிக்கும். நல்லவர்களுக்கு அடையாளம் சொல்லாமல் செய்வதுதான். நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் நமக்கு கெடுதல் செய்தாலும் அதையே நாமும் செய்யக்கூடாது. நமக்கும் அவர்களுக்கு மான தரம் அங்கு நிர்ணயிக்கப்பட்டுவிடும். உங்கள் மீது வீண் பழி சுமத்தும் போது அதை கடவுள் காலடியில் வைத்து விடுங்கள். நல்லதே நடக்கும். நம்மீது போடப்பட்ட கரையை நீக்கி நம்மை நல்வழிப்படுத்துவார். நாம் எந்த தவறும் செய்யாத போது நம்மை சுற்றி தவறுகள் நடந்தால் அதை இறைவன் பார்த்து கொள்வார். எப்போது நீ காப்பாற்ற வழி இல்லாமல் போகின்றாயோ அப்போது உன்னை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். பிரபஞ்சம் என்ற கடவுள் இருப்பு உனக்குள் உருவாகிறது. எந்த சூழ்நிலையிலும் தவறான எண்ணங்கள் தவறான முடிவுகள் எடுக்காதீர்கள். அடுத்தவர்களின் பேச்சுக்களால் உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளாதீர்கள். அனைவரும் உங்களை விரும்ப வேண்டும் என நினைப்பது தவறு. அடுத்தவர் பேச்சை கேட்டால் வாழ்நாள் முழுவதும் சிக்கலில்தான் ஊழலவேன். எனவே பிரச்சனை வரும்போது பெருசுப்படுத்தாமல் கத்தியின்றி இரத்தமின்றி மௌனம் என்ற ஆயுதத்தை உபயோகித்து வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.